வணக்கம். இன்று முதல் 4 நாட்கள் தொடர் விடுமுறை. மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இது குறித்து விவரங்களை பார்க்கலாம். ஓராண்டினுடைய தொடக்கத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் பொது விடுமுறை நாட்கள் பட்டியல் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இது தவிர தமிழ்நாடு முழுவதும் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் நடைபெறக்கூடிய திருவிழாக்கள், முக்கிய நிகழ்வுகள் காரணமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் அந்த மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்படும். அவ்வாறு அறிவிக்கக்கூடிய உள்ளூர் விடுமுறை அன்று அரசு அலுவலகங்கள் மற்றும் பள்ளி கல்லூரிகளுக்கு பொருந்தும். மேலும் உள்ளூர் விடுமுறை ஈடு செய்யக்கூடிய வகையில் மற்றொரு நாள் பணி நாளாக அறிவிக்கப்படும். இந்த நிலையில் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் வட்டம் அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவில் சித்திரை தேர் திருவிழா நடைபெறும் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உள்ளூர் விடுமுறையை ஈடு செய்யக்கூடிய வகையில் மே மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை அன்று அரசு வேலை நாளாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகள், கல்லூரிகள், மாநில அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்படுகிறது. உள்ளூர் விடுமுறையானது செலாவணி முறிச்சட்டம் 1881 கீழ் அறிவிக்கப்படவில்லை என்பதால் வங்கிகளுக்கு விடுமுறை பொருந்தாது. இம்மாவட்ட கருவூலம் மற்றும் அனைத்து சார்நிலை கருவூலங்கள் குறைந்தபட்ச பணியாளர்களை கொண்டு அரசு காப்புகள் தொடர்பாக அவசர பணிகளை கவனிப்பதற்கு செயல்படும் என்று திருச்சி ஆட்சித்தலைவர் பிரதீப்குமார் செய்தியை வெளியிட்டிருக்கிறார். இந்த நிலையில் திருச்சி மாவட்டத்திற்கு மொத்தம் 4 நாட்கள் விடுமுறை வருகிறது. அதாவது ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி, 13ஆம் தேதி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறை நாள். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு விடுமுறை. அதற்கு அடுத்த நாள் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை. இதன் காரணமாக திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு 4 நாட்கள் தொடர் விடுமுறை வருவது குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் இந்த நாட்களில் தேர்வுகள் ஏற்கனவே நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தால் அந்த தேர்வுகள் அதே போல் நடைபெறும். அவர்களுக்கு இந்த விடுமுறை என்பது பொருந்தாது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.